पतकमलम् श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितां तं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्ण चैतन्य देवम् श्रीराधा कृष्ण पादान् सहगण ललिता श्री विशाखान्वितांश्च हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभो नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। श्री श्री एकादशी महामहोत्सव की जय। श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा। இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஏகாதசி, பர்ஷ்வ ஏகாதசி அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு வந்து பிரம்ம வைவர்த்தன புராணத்துல சொல்லப்பட்ட கதை. எப்போதுமே நம்ம ஏகாதசி கதையை எப்படி பாக்குறோம்? கிருஷ்ணர் சொல்றார், யுதிஷ்டிரர் கேக்குறார், அதன் பெயர்ல அவர் சொல்றார். அது போலவே இன்னைக்கும் அதே போல ஒரு உரையாடல் கிருஷ்ணருக்கும் யுதிஷ்டருக்கும் இடையில் இருக்கக்கூடிய உரையாடல். ஹே ஜனார்தன, பத்ரபாத மாதம் சுக்லபக்ஷம் வரும் ஏகாதசியின் பெயர் என்ன? வழிபடும் முறை, வழிபட வேண்டிய தெய்வம், அதன் மகாத்மியம் இவற்றை விவரமாக கூறவும் அப்படின்னு கேக்குறார். இதற்கு வந்து பர்ஷ்வ ஏகாதசின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அதனுடைய மற்ற பெயர்கள் கேட்டாலே அதனுடைய முக்கியத்துவம் நம்மளுக்கு புரிஞ்சிடும். என்ன அப்படின்னா வாமன ஏகாதசி, அடுத்தது பரிவர்த்தன ஏகாதசி. அது இது இரண்டு பெயர்கள். ஏன்றது பின்னாடி சொல்வார், அதை பார்த்துட்டே வரலாம். அப்ப கிருஷ்ணர் சொல்வார், ஹே ராஜன், அதோட முக்கியத்துவத்தை சொல்றாரு. இப்ப புனிதமான ஏகாதசி பர்ஷ்வ ஏகாதசி. இந்த ஏகாதசிக்கு பெயர் பர்ஷ்வ ஏகாதசி அப்படின்னு சொல்றாரு. மகாத்மியம் கேட்பவருக்கு பூர்வ ஜென்ம பாவம் கழியும் அப்படின்னு சொல்றாரு. சோ இப்ப நம்ம கேட்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கோம் அப்படின்னா இதுல தியானம் பண்ணக்கூடிய நமக்கு பூர்வ ஜென்ம பாவம் கழியும் அப்படின்னு. அப்புறம் மங்களகரமான இந்த நாளில் விரதம் இருப்பவருக்கு வாஜ்பேயி யஜ்யம், அதனால் என்ன பலன் கிடைக்குமோ, அந்த யஜ்யம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. அப்புறம் அதனை விட அதிக பலன் கிடைக்கும் சொல்ற. அப்புறம் ஜெயந்தி ஏகாதசின்னு சொல்லுவாங்களாம். ஏன்னா யாருடைய ஜெயந்தியாக இது இருக்கிறது, அதனாலதான் இந்த ஜெயந்தி ஏகாதசின்னு சொல்றாங்க. யார் ஜெயந்தி அப்படின்னா வாமன தேவர் அவதரித்த நாள். வாமன அவதாரம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, திருவிக்கிரம அவதாரம். அந்த அவதாரம் தோன்றிய நாள் அப்படின்னு. இந்நன்னாளில் வாமன மூர்த்தியை வழிபடுவது. சோ ஆப்வியஸ்லி நம்ம எந்த எந்த ரூபமான பகவானை வழிபடுவது அப்படின்னா வாமன மூர்த்தியை வழிபடுவது ஆழ்ந்த ஆன்மீக பலனை தரும். இது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி பலன் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு காரியம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டுவதை இது குறிக்கவில்லை. ஆழ்ந்த ஆன்மீக பலனை தரும் அப்படின்னு சொல்றாங்க. பகவானின் தாமரை திருவடிகளில் தாமரை மலர் சமர்ப்பித்து வணங்குவோர் பகவானுக்கு மிக நெருக்கமானவர் அப்படின்னு. சோ இந்நாளில் அதை செய்பவர் அவருடைய தாமரை திருவடிகளுக்கு தாமரை மலரை சமர்ப்பிப்பது. இப்ப வந்து நம்ம கோவிலுக்கெல்லாம் போனோம்னா தாமரை மலர் விற்கிறாங்க, அதை நம்ம வாங்கி பெருமாளுக்கு சாற்றுவது. அது செய்ய முடியாட்டி கூட நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பெருமாள் பகவான் வச்சிருப்போம் இல்லையா, அவருக்கு ஒரு தாமரை மலரை சமர்ப்பிப்பது அப்படிங்கிறது. அப்புறம் பர்ஷ்வ ஏகாதசி விரதம் இருப்பவர் அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் என மூவரையும் வணங்கியவர் ஆவார் அப்படின்றாங்க. சயனத்தில் உள்ள மகாவிஷ்ணு, அதான் இதோட மிக மிக முக்கியமான சிறப்பு என்னன்னா, சயனத்துல இருக்கிற பகவான்
இடது பக்கம் இருந்து வலது பக்கம் திரும்புகிறார் அப்படின்னு சொல்றாங்க. ஆகையால் தான் இதுக்கு பார்ஸ்வ பரிவர்த்தினி ஏகாதசி என்று அழைக்கப்படுகிறது. பரிவர்த்தனம், பரிவர்த்தன் அப்படின்ற ஹிந்தி வடமொழி சொல் என்ன அர்த்தம் அப்படின்னா மாற்றம். ஒண்ணு அப்படியே நம்மளே மனமாற்றம் அடைந்து டிரான்ஸ்பார்ம் ஆறது, எது வேணா சொல்லலாம். அல்லது ஒரு பொருளை இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு செல்வது அப்படிங்கிற மாதிரி இடமாற்றம், மனமாற்றம், எப்படி வேணா சொல்லலாம். பரிவர்த்தனை, அதான் பரிவர்த்தினி ஏகாதசி. ஏன்னா பகவான் ஒரு புறம் படுத்திருக்கவர் இன்னொரு புறமாக திரும்புகிறார். அதான் ஒரு நிலையின் மாற்றம். இந்த நிலையிலிருந்து அந்த நிலைக்கு போறது, இடத்திலிருந்து வலமாக திரும்புகிறார். அப்புறம் இதுக்கு யுதிஷ்டருடைய கேள்விகள். பொதுவாக நான் கேள்வி கேட்க மாட்டேன், ஆனால் இப்பொழுது நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றார். நீங்கள் எவ்வாறு சயனிப்பீர் அப்படின்றதுல எனக்கு சந்தேகம் வருகிறது அப்படின்னு சொல்றார். ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் எவ்வாறு திரும்புவீர்? சாதுர்மாசிய விரதத்தை கடைபிடிக்கும் வழிமுறை யாது? இப்படி பகவான் திரும்பி படுத்திருக்க கூடிய காலம்தான் சாத்துரிய மாசம். அந்த சாத்துரிய மாச விரதத்தை கடைபிடிக்கும் முறை என்ன அப்படின்னு நீங்கள் சயனிக்கும் போது மக்கள் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் ஏன் பலி மகாராஜரை கயறுகளால் பிணைத்தீர்கள்? இதெல்லாம் கேட்டிருக்கார் பகவானின் பதில். திரேதாயுகத்தில் இப்ப இந்த பலி மகாராஜனை பத்தி முதல்ல சொல்லி ஆகணும். அந்த கேள்வி கேட்டுட்டார். சோ அந்த பதில தான் இப்ப சொல்ல வரார். தைத்தியராஜன், தைத்திய அப்படின்னா அசுரர்கள். சோ தைத்திய மகாராஜனாக பலி என்று ஒருவன் இருந்தான். அவன் என் பக்தன். அசுர குலத்தில் தோன்றினாலும் அவன் என்னை வணங்கி பிரார்த்தித்து வந்தான். சோ அந்தணர்களையும் அவன் வணங்குவான். எவ்வளவு புண்ணியவான் அப்படிங்கிறத எப்படி விவரிக்கிறார் பாருங்க. பல யாகங்களும் செய்தான். நாளடைவில் மிக பிரசித்தி பெற்றான். அவனுக்கு என்ன சொல்றது, ரொம்ப ஃபேமஸ் ஆனான். அகிட்ட ஸ்வர்கலோக மன்னனான இந்திரனையும் வென்றான். இந்திரனுக்கு பயம் விட்டது, பகவானிடம் சென்று விட்டான். இந்திரனும் மற்ற அனைத்து தேவர்களும் சென்று பகவானிடம் முறையிட்டனர். இங்க பாரு, இந்த மாதிரி அவன் எங்களுடைய லோகத்தை, ஸ்வர்கலோகத்தை பிடிச்சிட்டான், நீதான் காப்பாத்தி கொடுக்க வேண்டும்னு போய் முறையிடுறாங்க. அதனால் இவர் வாமன மூர்த்தியாக அந்த குள்ள உருவம் எடுத்து ஒரு பிராமணனாக, அதாவது அந்த ஸ்வர்கலோகத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அப்ப பெறுதல் அப்படிங்கும் போது யார் சென்று பிக்ஷை கேட்கலாம் அப்படின்னா அந்தணர்கள். அதனால அந்த அந்தண ரூபம் எடுத்துக்கிறார். அந்தண ரூபம் எடுத்து இந்த குள்ள பிராமணராக செல்கிறார். அவன்கிட்ட அவனுடைய யாகசாலைக்கு செல்றார். பிரம்மச்சாரி உருவம் எடுத்த பலி மகாராஜனின் யாகசாலைக்கு. பொதுவாக என்ன சட்டம் அப்படின்னா, ராஜன்களுக்கு இந்த யாகசாலைக்கு யார் தனம் வேண்டி தானம் வேண்டி வந்து விட்டார்களோ அவர்களுக்கு மறுக்காமல் கொடுப்பார்கள். அப்படியாக அங்க போயிட்டான். அங்க போய் வாமனமூர்த்தி போயிட்டார். இப்ப பலி மகாராஜர் கேட்டார், வாங்க வாங்க, பிராமணர் கோலத்துல வந்திருக்காரு இல்லையா, சோ வந்ததே பெரிய விஷயம், உங்களுக்கு என்ன நான் தரலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அதற்கு அவர் 3 அடி நிலம் தானமாக தாங்க அப்படின்னு கேட்கிறார். 3 அடி நிலம் தானா? இன்னும் வேற எதுவும் கேட்க மாட்டீங்களா? அதுக்கு மேல எதுக்கு 3 அடி கேக்குறீங்க? நான் எவ்வளவோ தரலாமே அப்படின்னு சொல்ல. இல்ல இல்ல, நீ கொடுக்குற 3 அடியே எனக்கு திருப்தி அப்படின்னு சொல்லிடுறார். மூவுலகம் போல அது 3 அடி உலகம் போல எனக்கு அப்படின்னு சொல்றார். சும்மா சொல்றார். ஆனா பகவான் சும்மா சொன்னாலே அது உண்மை. பக்தர்களும் அப்படிதான். அதுக்காகதான் நம்ம கெட்டதை எதுவுமே சும்மா கூட சொல்லிடக்கூடாது. பக்தர்களாக ஜபிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே கொஞ்சம் நம்ம பார்த்து பேசணும். நம்ம சொல்வது பலிக்கக்கூடிய சாத்தியம் இருக்கு. அதனால சரி, இவர் சும்மா சொல்றாரு. மூவடிதான் கேட்டிருக்கேன், எதுக்கு 3 அடி, எனக்கு மூவுலகம் போலப்பா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அது உண்மை, அது அவனுக்கு தெரியாது. சோ அப்படி சொல்றாரு. சோ அது மனைவி விந்தியாவலி அப்படிங்கிறவளையும் கூப்பிட்டு அவர் தானம் செய்யறார். நீரெல்லாம் ஊற்றி கன்னிகாதானம் செய்வது போல தானம் செய்யறார், கொடுத்துடுறார். அந்த கொடுத்த மாத்திரத்தில் இவருடைய குள்ள உருவம் அப்படியே வளருகிறது.
மிகப்பெரிய உருவமாக வளர்கிறது. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சன்னல் ஊடு கயல்கள பூங்குவிளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்தமுலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் பாடியிருக்கா இல்லையா? அது போல ஓங்கி உலகளந்திருக்கான். ஓங்கி ஓங்குகிறார் பகவான். அதாவது குள்ள உருவமாக போனவர் அப்படியே அவருடைய அருளும் கூடுகிறது. அப்படி இவனுக்கு கெடுதல் செய்வதற்காக அவர் பெருசாகல. சில அசுரர்கள்லாம் பெருசாவாங்க எதுக்கு? அடுத்தவரை அடிக்கிறதுக்கு. இவர் அதற்காக ஆகல. இவனுக்கு அருள் தான் புரிய போறாரு இப்ப பலிக்கு. அப்படி ஒரு அருள் எவ்வளவுக்கு எவ்வளவு பெருசாகிறாரோ அவ்வளவுக்கு அவர் அருளாக தரப்போகிறார் பலிக்கு. என்ன அருள்? தன்னுடைய திருவடியை அவன் தலைமையில் வைத்து அவனை ஆட்கொள்ள போகிறார். இப்ப அதான் பண்ண போறார். அவர் என்ன, பூலோகம் ஒரு காலடியில முடிஞ்சிருச்சு, அவரோட காலடியில முடிஞ்சிருச்சு. ஒரு அடி வச்சார், இன்னொரு அடி அவர் வைக்க போறார். என்னெல்லாம் கவர் பண்றாரு பாருங்க. புவர்லோகத்துல தொடையும், ஸ்வர்கலோகத்துக்கு இடுப்பும், மகர லோகத்துல வயிறும், ஜனலோகத்துல மார்பிலும், தபலோகத்தை கழுத்திலும், சத்தியலோகத்தை தலை திருமுக மண்டலம் அப்படின்னு சொல்ற இந்த பகுதியிலையும் வாங்கிட்டார். சூரிய சந்திரர்கள் அனைத்தையும் தாண்டி அப்படி ஒரு மாபெரும் உருவமாக நிக்கிறார். அப்ப இவன் அடுத்த அடி எங்க வைக்கிறதுன்னு தெரியல. அவரை கேட்கிறார். அப்ப என்னுடைய தலையில் வைன்னு அவன் தானே குனிந்து விடுகிறான். அவனுடைய தலையில் வைத்து என்ன பண்றார்? அவனை பாதாள லோகத்திற்கு தள்ளி விடுகிறார். ஆனால் அருள் அவனை மீண்டும் மீட்டு அவர் என்ன சொல்றார்? உன்னுடைய இந்த பணிவை கண்டு மிகுந்த திருப்தி அடைந்தோம். அதனால உன்னுடைய இடத்தில் நான் நித்தியமாக வசிப்பேன் அப்படின்னு சொல்லி அவருடைய அரண்மனையில தன்னுடைய வாமன மூர்த்தியை அங்கு பிரதிஷ்டை செய்து வைத்து விடுகிறார் அவனுடைய அரண்மனையில. சரி, இப்படியாக இதுதான் இந்த மகாத்மிய கதை. இப்படிதான் அவர் சொல்றார். இப்ப இதுல என்னென்ன தானம் செய்யலாம் அப்படின்னு சில பரிந்துரை இருக்கு. என்ன அப்படின்னா, தயிர் கலந்த சாதம் கொடுக்கலாம், வெள்ளி தானம் கொடுக்கலாம் இந்த ஏகாதசி அன்று அப்படின்னு சொல்றாங்க. இப்படியாக இந்த கதையை கேட்பவர் கூட தேவலோகம் செல்வர் அப்படின்னு சொல்றாங்க. அங்கு சென்று சும்மா இருக்க மாட்டாங்களாம், சந்திரனை போல பிரகாசிப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் இரவு விழித்து நாம சங்கீர்த்தனம் செய்வது மிகுந்த பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இது அஸ்வமேத யாகம் செய்ததற்கு நிகரானது அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்படியாக விவரிக்கப்பட்டிருக்கிறது. இன்று வாமனமூர்த்தி அவதாரம் செய்த நாள். அப்புறம் இதற்கு உபவாசம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு ஏகாதசியாகவே இருந்து விட வேண்டும். அதுவும் ஏகாதசி இப்ப நம்ம பேசுறோம், ஆனா ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நீங்களே பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு காலையில 12 மணியோட முழு விரதமாக நிர்ஜலன்னு சொல்றோம் இல்லையா, அது போல இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் ஏகாதசி பிரசாதமாக பழங்களோ பால் தயிர் அது போன்றவை சாப்பிடலாம் அப்படின்னு. நாளை துவாதசி அன்று நம்மளுக்கு ஏகாதசி வாமன ஏகாதசியாக இன்று இருந்ததுனால் நாளைக்கு அந்த வாமன துவாதசியாக நம்ம கொண்டாடுறோம். அன்னைக்கு என்ன பண்ணணும் நாளைக்கு அப்படின்னா, 12 மணி வரை நிர்ஜலமாக இருந்து பின்பு நல்ல விருந்து சமைத்து பகவானுக்கு படைத்து உண்ணலாம் அப்படிங்கிறது. சரிங்களா? சரி, இன்னைக்கு ஏகாதசியாக இருக்கிறதுனால நம்ம காதுகளுக்கு என்ன கேட்க வேண்டும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு முறையும் ஏகாதசி மகாத்மியத்தோட ஒரு நல்ல ஒரு கருத்தையும் பார்த்துட்டே வரோம். இந்த வாரம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பக்த சங்கம். அதாவது என்ன சொல்றது, நாம பாடுபடுவதே எதற்காக அப்படின்னா, இப்ப கூட நம்ம ஏன் கிளாஸ்க்கு வந்துடுறோம், ஏன் சேர்ந்து இருக்கணும்னு நினைக்கிறோம், இந்த பக்த சங்கம் முக்கியம். இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இஸ்கான்ல ஏபிசிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏ வேற ஒண்ணும் இல்ல, அசோசியேஷன். பி என்ன, பீட்ஸ், புக்ஸ்.
படிக்கிறது, கேட்கறது, புக்ஸ். சி வந்து சாண்டிங். டி வந்து டயட் அப்படின்னு சொல்லுவாங்க, பிரசாதமாக உண்பது. இது நான்கும் ஏபிசிடி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரொம்ப. சோ இப்ப ஏஏ அசோசியேஷன் ஆயிடுச்சு இல்லையா? சோ இது பார்க்கலாம். பக்த சங்கத்தின் முக்கியத்துவம் அப்படின்னு பார்த்தா கடகடன் நம்மளுக்கு சொல்லிடுறேன். பக்தன் என்பவன் யார் அப்படின்னு புரியும். யாருடைய, ஏன்னா பக்தனுடைய சங்கம் வேணும்னு சொல்றோம்ல, அப்ப எப்படிப்பட்டவனை நாம் சங்கமாக வைத்துக் கொள்ளலாம்? அப்ப பக்தனை பற்றி நமக்கு புரியணும். அந்த பக்தன் யார், பக்த சங்கம் என்பது என்ன, ஒருவன் பக்தனாவதற்கு பக்த சங்கம் எவ்வளவு முக்கியம், எப்படி ஒருவன் பக்தனாகிறான் அப்படின்னு அந்த அந்த ஒருவன் பக்தனாவதற்கு இந்த பக்த சங்கம் என்ன பங்கு வகிக்கிறது அப்படின்னு பார்க்கணும். அப்புறம் அந்த பக்த சங்கம் என்ன, எப்படியெல்லாம் அவனுக்கு உதவுகிறது, அப்புறம் பக்த சங்கம் இல்லாத போது என்னாகி விடுகிறது அப்படின்னு தொடர்ந்து பக்தன் ஆகும் வரைதான் இந்த சங்கம் வேண்டுமா, தொடர்ந்து வேண்டுமா அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் நம்ம கிராஜுவலா பதில் பார்த்துட்டே வரலாம். யோகினாம் அப்படி சர்வேஷாம் மத் கதேன் அந்தராத்மனாக ஸ்ரத்தாவான் பஜதே யோமாம் சமயயுக்த தமோமதக அப்படின்னு அந்த பகவத்கீதை ஸ்லோகம். அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா, யோகிகள் அனைவரிலுமே யாரு யுக்த தமோனா மிகச்சிறந்த யோகி யார் அப்படின்னா, என்னை கதியாக, நானே கதி அப்படின்னும் அந்தராத்மாவுக்குள் என்னை வைத்து, அதான் வந்து மத் கதேந்தராத்மனக, என்னை அவர்கள் ஆத்மாவுக்குள் வைத்து என்னை வைத்து எனக்கே சேவை புரிந்து கொண்டு எப்படி சேவை செய்கிறானோ, எப்படி சேவை செய்கிறான் அப்படின்னா ஸ்ரத்தாவானாக. ஸ்ரத்தாவான்னா நம்பிக்கை கொண்டவனாக, அந்த நம்பிக்கை மாறாத நம்பிக்கை, யோகத்தில் என்னோடு இணைந்தவனாகிறான் அப்படின்னு சொல்ற. அந்த யோகம்னா நம்ம பொதுவான அர்த்தம் என்ன பாக்குறோம் அப்படின்னா இணைதல் அப்படின்னு. அந்த யோகம் யுக்ததம உயர்ந்த என்னுடைய அசோசியேஷன் அப்படிங்கறதுதான் இது. என்னோடு இணைகிறான் அப்படின்னா என்னுடைய சங்கத்திலே என்னை நினைத்து கொண்டே இருக்கிறான் அப்படின்னா என்னோட டச்லயே இருப்பான்ல, அதான் இங்க சொல்றான். சோ அப்ப ஃபர்ஸ்ட் வந்து இந்த யுக்த தமன்னு பார்த்துட்டோம், யோகி. முதல்ல நம்ம என்ன பாக்குறோம், பகவத்கீதை கர்மயோகி பத்தி சொல்லுது. கர்மயோகி யாரு அப்படின்னா வெறும கர்மம் செய்பவன் அல்ல, கர்மத்தை யோகமாக செய்பவன். யோகமாக செய்வதுனா என்ன, நிஷ்காம கர்மம் செய்யணும். நிஷ்காமம், காமமே இல்லாம அந்த கர்மத்தை செய்யணும் அப்படின்னா என்ன, அந்த பலனில் பற்று இல்லாமல் காரியம் செய்ய வேண்டும். சோ நான் அப்படி செய்யும் பொழுது துறவும் ஞானமும் நம்மளுக்கு சித்திக்கும். துறவு வரும். ஏன்னா எனக்கு வந்து வேணாம், நம்ம ஆல்ரெடி துறந்துடுறோம் இல்லையா. எனக்கு வந்து இந்த வெற்றியல் கிடைக்கக்கூடிய பழங்கள் எனக்கு வேண்டாம், பலன்கள் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறோம். அதனால துறவு வருகிறது, அதனால் ஞானமும் நமக்கு வருகிறது. அந்த ஞானமும் சித்திக்கும்னா அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும் இறுதியில. அப்புறம் பற்று, அந்த துறவு கிடைக்கிறதுனா அந்த பற்று விட்டு துறவு மனப்பான்மை நம்மளுக்கு வரும். ஞானம், என்ன ஞானம் வரும், பகவான் தன்னை காட்டிக்கொள்வதனால் ஞானம் வரும். ஏன் ஞானம் வரும்னு சொல்றாங்க, பகவானை பற்றிய ஞானம் வரும். பகவான் வந்து நம்மளே எவ்வளவோ புரிஞ்சுக்க ட்ரை பண்ணோம்னா முடியாது. பகவானே தன்னை காட்டிக்கொண்ட முயற்சித்தால் தான் காட்டிக்கொண்டால் தான் நாம் புரிந்து கொள்ள முடியும். புரிவது கூட பகவானுடைய அருளால் தான் அவரை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சோ அப்ப ஞானம் வரும். அப்ப ஞான யோகம் சித்திக்கும். கர்மயோகத்துல இருந்து இப்ப ஞான யோகத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஞான யோகம் ஞானம் கிடைச்சிருச்சு, நம்மளுக்கு அறிவு வந்துருச்சு, இன்னதுதான் அப்படின்னு புரிஞ்சிருச்சு. அப்ப ஏன் நம்ம தப்பு செய்ய போறோம், வேண்டாதது ஏன் செய்ய போறோம், எது செய்யணும்னு புரிஞ்சிருச்சு. அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா, மனதை பரமாத்மாவின் மேல் நிறுத்தி தியானமும் யோகமும் பயில மனம் பகவான் மேல் சமாதியில் நிலைக்கும். அப்ப என்ன செய்யணும்னு தெரிஞ்சிருச்சு, அதை செய்வோம். நம்ம ஞானம் கிட்டி விட்டது அப்படின்னா அதுபடி நடந்துப்போம் அப்படிங்கிற. அப்ப அஷ்டாங்க யோகி அப்படின்னு வச்சுப்போம். ஏன்னா நம்மளுக்கு வந்து கட்டுப்பாடு வேண்டும், நம்ம உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள பிராணாயாமம் எல்லாம் பண்ணும், நம்மளுடைய மனம் கட்டுப்படும் அப்படின்னு நம்ம புரிஞ்சிருச்சு. மனம் கட்டுப்பட்டால் தான் தியானத்தில் போய் நிக்கும்னு புரிஞ்சிருச்சு, இந்த ஞானம் கிடைச்சிருச்சு. அப்ப அதை நம்ம பிராக்டிக்கலா அப்ளை பண்ணுவோம் அஷ்டாங்க யோகமாக. அஷ்டாங்க யோகம். அப்ப அவன் அஷ்டாங்க யோகி அப்படி ஆகிறான். அதையும் தாண்டி பரமபுருஷ பகவானை தியானிக்க துவங்கும் போது அதுவே பக்தி யோகமாகும். அப்ப அவன் மனக்கட்டுப்பாடு எல்லாம் கிடைச்சிருச்சு. அந்த நிலையில் அவன் வந்து பரமபுருஷ பகவானை
பரமாத்மாவை தியானித்து அவன் வந்து அஹ் அஷ்டாங்க யோகமும் செய்தான். மனம் வந்து ஒடுங்கி வந்தது. அப்ப பரமபுருஷ பகவான் மேல் மனம் சென்று லயித்தது. அப்ப பகவானை தியானிக்க துவங்கும் போது அதுவே பக்தி யோகம் ஆகிவிடுகிறது. இப்படிதான் மூன்று நிலையாக பக்தனாகப்படுவன் இப்படிதான் பக்தனாகிறான். சோ பக்தி யோகமே இறுதி நிலை அப்படின்னு. ஆனால் பக்தி யோகத்தை புரிந்து கொள்ள மற்ற யோக நிலைகளை ஆராய்ந்து அறிதல் வேண்டும். இதெல்லாம் நம்மளுக்கு ஏன் பகவான் சொன்னார்? அர்ஜுனனுக்கு நேரடியா பக்தி யோகம் பக்தி தொண்டன் மட்டும் சொல்லியிருக்கலாமே, இத்தனை ஏன் சொன்னார் அப்படின்னா, இதெல்லாம் நீ புரிஞ்சு வா அப்படின்னு சொல்ற. மற்ற யோக நிலைகளை நீ ஆராய்ந்து அறிந்தால்தான் பக்தி யோகம் ஏன் செய்ய வேண்டும்னு உனக்கு புரியும் அப்படின்னு அதெல்லாம் சொல்லி வர்றார். இப்ப பக்தன் எப்படி உருவாகிறான் தெரியுமா? இப்படியாக இதுதான் பக்தி யோகம்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்ப இந்த பக்தன் யாருன்னு பார்க்கணும். பக்தன் எப்படி உருவாகிறான், அவன் மனதில் எப்படி பக்தி வருகிறது உருவாகிறது அப்படின்னா, ஸ்ரத்தா சப்தோ அப்படின்னு. ஸ்ரத்தா அப்படின்னா விஸ்வாசம். விஸ்வாச ககே ஒரு பெங்காலில ஒரு லைன் வருது ஒரு ஸ்லோகத்துல, ஸ்ரத்தா சப்தோ விஸ்வாஸ் ககே அப்படின்னு. ஸ்ரத்தா சப்தத்துக்கு விஸ்வாஸ்ன்னு சொல்லுவாங்களாம். ஸ்ரத்தாங்கிற சொல்லுக்கு விஸ்வாசன்ற அர்த்தம் அப்படின்னு சொல்லுது. ஸ்ரத்தா அதாவது ஸ்ரத்தானா என்ன, நம்பிக்கை. அதை புரிஞ்சுக்கோங்க. ஸ்ரத்தையா நம்ம வந்து கலோக்கியல என்ன சொல்றோம், ஸ்ரத்தையா வேலை பண்ணு அப்படின்னா ஸ்டெடியா கரெக்டா பண்ணு அப்படின்னு நினைக்கிறோம். அது இல்ல. ஸ்ரத்தா அப்படின்னா நம்பிக்கை. நம்பிக்கை. ஸ்ரத்தா என்ற சொல்லுக்கு விஸ்வாஸ் அப்படிங்கிற விஸ்வாசம். விசுவாசம் வைங்க. நம்ம விசுவாசமே இல்ல கிராட்டிடியூடுன்னு நினைப்போம், அதுவும் தப்பு. விசுவாசமே இல்ல உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவோம், அது இல்ல. ட்ரஸ்ட், நம்பிக்கை இருக்குல்ல. நான் உன்னை நம்பி இந்த ரூபா கொடுத்தேன், உன்னை விஸ்வசிச்சு தானே நான் கொடுத்தேன் அப்படின்னு நம்ம வடமொழியில சொல்லுவாங்க, ஹிந்தியில சொல்லுவாங்க. மெனே தும்கோ விஸ்வாஸ் கியா, நான் உன்னை நம்பினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ நம்பிக்கை என்பது விஸ்வாசம். அதான் மகா விஸ்வாசம்னு ஒரு வார்த்தை இருக்கு சொல்லுவாங்க. அப்படின்னா பகவான் மேல அனைத்தையுமே கொடுத்து விட்டு மகா விஸ்வாசத்தோட அவன் என்னை காப்பாற்றுவான் அப்படின்னு நினைக்கிறது. சோ விஸ்வாசம், ஸ்ரத்தா, இதெல்லாம் நீங்க நினைக்கிற மற்ற அர்த்தங்கள் இல்லை. இதுவரை நாம் புரிந்து வைத்திருக்கிற அர்த்தங்களை விட்டுருங்க. நம்பிக்கை. சோ பக்தனாக இருப்பதற்கு முதலில் நம்பிக்கை. இத வந்து சைத்தன்ய சரிதாமிரதத்துல இப்படியாக வருது. இந்த பக்தி ரசாமிருத சிந்து அப்படின்னு நீங்க பாத்திருப்பீங்க. 6 கோஸ்வாமிகள் கொண்ட படம் இஸ்கான்ல இருக்கு இல்லையா? அதுல ஒரு கோஸ்வாமி ரூப கோஸ்வாமி, அவர் சொன்ன ஒரு பாடிய ஒரு கிரந்தம் தான் பக்தி ரசாமிருத சிந்து. அப்படின்னா என்ன தெரியுமா? அதாவது ரசிச்சு ரசாமிருதமா, சிந்துனா கவிதை பாடல் அப்படிங்கிறது. சோ பக்தி ரசம், பக்தி ரசத்தை அமிர்தமாக தரக்கூடிய பாடல்கள் அப்படின்னு. நெக்டர் ஆஃப் டிவோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பக்தியை அப்படி நெக்டரா அமிர்தமா கொடுக்கிறாராம் அவரு. பக்திங்கிற அமிர்தத்தை பற்றிய பாடல் அப்படின்றது. சோ அப்ப அதுல ஒரு பியூட்டிஃபுல் ஸ்லோகங்க. இதை எப்பவுமே நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இது தெரிஞ்சா போதும் என்ன கிரமத்துல நம்மளுக்கு பக்தி வருதுன்னு. அதாவது ஆதவ் ஸ்ரத்தா, முதல்ல ஸ்ரத்தா வேணும், நம்பிக்கை வேணும். கொஞ்சம் நம்பிக்கை இருந்துட்டா போதும். தொடக்கத்தில் அசையாத அந்த நம்பிக்கை வேணும். அப்புறம் அது வந்து அதுதான் கிராஜுவலா நம்பிக்கை மாறுது, திட நம்பிக்கையாக மாறும், மாறாத நம்பிக்கையா மாறும். ததா சாது சங்கம். இந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா அந்த சங்கத்துல போய் உட்காருவோம்ல நம்ம. நம்பிக்கையே இல்லைன்னா எப்படி உட்கார்றது? முடியாது. சோ அந்த ததா சாது சங்கம் அடுத்தது. அப்புறம் அத பஜன கிரியா, அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா பஜன கிரியா. அவங்களோட செஞ்சு அவங்களோட சேர்ந்து நம்ம பஜன கிரியா பண்ணுவோம். கிரியானா காரியம், பஜனைனா வழிபடுதல். அதை பண்ணுவோம். அதுல என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு குருவோடைய சொல் பேச்சு கேட்போம், நம்மளோட மூத்த பக்தர்கள் சொல் பேச்சு கேட்போம். அதுக்கப்புறம் அவர்கள் சொல்வது எல்லாம் கேட்டு நம்ம வந்து தீட்சை எடுக்கக்கூடிய நிலைக்கு கூட வருவோம். அவருடைய திருவடியை நாம் சென்று அடைவோம், குருவை. அடுத்ததான் அதான் பஜன கிரியா. அடுத்தது என்ன ஆகும்? இப்படி நம்ம பக்தி தொண்டு செய்யறோம், குரு சொல்வதை கேட்கிறோம், குருவின் திருவடிகளை சென்று அடைந்து அவர் சொல்வதை கேட்டு அனைத்துமே குருவினுடைய திருப்திக்காக செய்கிறோம். அப்ப என்ன ஆகும்? முக்கியமானது அப்படின்னா அனர்த்த நிவர்த்தி. இத குறிச்சு வச்சுக்கோங்க. அனர்த்த நிவர்த்தி அப்படின்னா, அனர்த்தம் அப்படின்னா கெட்டது, கெட்ட பழக்கமா இருக்கலாம், கெட்ட குணமாக இருக்கலாம், கெட்ட சிந்தனை எது வேணா இருக்கலாம்.
அனர்த்த நிவிருத்தி. நிவிருத்தினா ஃப்ரீடம். அந்த அனர்த்தங்கள்ல இருந்து நிவிருத்தி அடையிறது. இத பத்தி நிறைய எழுதியிருக்காங்க நம்ம ஆச்சாரியர்கள். இதெல்லாம் நம்ம கிளாஸ் எடுத்தோம்னா எடுத்துக்கிட்டே போலாம். என்னென்ன அனர்த்தங்கள், அதெல்லாம் எப்படி நிவிருத்தி பண்றதுக்கான வழிகள் அப்படின்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அனர்த்த நிவிருத்திங்கிறது வந்து ரொம்ப டீட்டெயில்டு சாப்டர். அதை சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கணும்னா, நம்மை நாம் மாற்றிக்கொள்வது, நம்முடைய கெட்ட குணங்கள் போவது, நம்மை திருத்திக் கொள்வது. இது வந்து பார்த்தா நம்ம என்ன தப்பா பண்ணிட்டு இருக்கோம், ஏன் திருத்திக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். அப்படி இல்லை. நம்முடைய சிறு 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 விஷயத்தில் கூட நுணுக்கமான விஷயங்களை பார்க்கும் பொழுது நாம் என்ன தப்பு செய்கிறோம்னு நமக்கு தெரியும். அவைதான் அனர்த்த நிவிருத்தி. எல்லாருக்கும் வாய்க்கும் இது. நான் நல்லவள தானே இருக்கேன், எனக்கு என்ன அனர்த்த நிவிருத்தி நடக்க போகுது அப்படின்னு நினைக்கலாம். இல்ல, நான் சொல்றேன் இல்லையா உங்களுக்கு சில சமயங்கள்ல, அதாவது பக்தியில வந்தோடனே கெட்டதே வராது, நல்லதே தான் எப்பவுமே நடக்கும், அமங்கலமே இருக்காது அப்படின்னு இல்ல. நடக்கும். ஏன்னா நம்முடைய அனர்த்தங்கள் கழுவப்பட்டு வெளியில வரும், நம்முடைய அசுத்தங்கள். அப்ப அசுத்தம் நீ இப்படி கூட்டி தள்ளனா குப்பை பறக்கத்தானே செய்யும். உம் அப்படியே குப்பை பறக்காமலே கூட்டிட முடியுமா? முடியாது இல்லையா? அதான் அந்த அனர்த்தங்கள் அனைவரிடமும் இருக்கிறது. அந்த அதாவது ஒரு பெரியவரா இருக்கலாம், கொஞ்சம் கீழ் நிலையை தப்பு பண்ண மாட்டாரா இருக்கலாம். ஆனால் அவர் பகவானை தூய மனதோடு சின்சியரா வழிபடுறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கும் இன்னும் நுணுக்கமா இருக்கக்கூடிய, இப்ப எப்படி அரிசியில கல்லு பறக்கிற மாதிரி இன்னும் அவர்கிட்ட என்னென்ன தவறுகள் இருக்கோ அதெல்லாம் வெளியில வருமா இருக்கும். அது அனர்த்த நிவர்த்தி. தேவையற்றவை நம்மை விட்டு விலகும். அடுத்தது தத்தோ நிஷ்டா. நிஷ்டாங்கிறது என்ன தெரியுமா? இந்த ஸ்ரத்தாலேயே இன்னும் உறுதியானது. உறுதியான நம்பிக்கை, நிஷ்டா, ஸ்ட்ராங். அடுத்தது ருச்சி தத்தா. அதுக்கு அடுத்து வந்து பிடிக்க ஆரம்பிக்கும், ரொம்ப பிடிச்சிருச்சு. இப்ப நம்மளோட நம்ம ரசிப்போம் இல்லையா? நான் இப்போ நம்ம பார்த்து கட்டின வீடை ரசிக்கிறோம், நம்ம பார்த்து வாங்கினா காரை நமக்கு திரும்ப திரும்ப பிடிக்குது, அதுல எத்தனை தடவை போனாலும் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்குது. ஒரு ஒரு புடவை வாங்கியிருக்கோம், திரும்ப கொண்டு வீட்டுல வச்சு அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல. நம்ம செய்த ஒன்றே இப்படி இருக்கு அப்படின்னா, நம்முடைய நம்பிக்கை வளர்ந்து விட்டால் அந்த நம்பிக்கையை யோசிக்கும் போதே ஒரு ஆனந்தம் வராது. அதான் ருச்சி, சந்தோஷம். அந்த நம்பிக்கை இல்லாமல் மட்டும் இருந்திருந்தா என் வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? சே, நல்ல வேளைக்கு எனக்கு அந்த நம்பிக்கை வந்தது அப்படின்னு நினைக்கிறது. அந்த ஆசை, திரும்ப திரும்ப அந்த நம்பிக்கை மேல் நமக்கு ஆசை வருவதாட அப்படின்னு நினைக்கிறது ருச்சி தாத்தா. அதுல ஒரு ஆசை வரும். அந்த நிஷ்டா நம்பிக்கை திடமாகியவுடன் நமக்கு வந்து ஒரு ரசனை வரும், ருச்சி கிடைத்து விடும். இதுதான் சந்தோஷம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டுருவோம். அப்புறம் ததா சக்திஸ். இதுதான் சந்தோஷம்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் நம்ம விட போறோம்? அதுக்கப்புறம் வர்றதுதான் பற்று. இறுக்கி பிடிச்சிருவோம் அத, இனிமே நான் விடவே மாட்டேன் அப்படின்னு நினைச்சிருவோம். ஏன்னா இவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதுல கிடைக்கிற ஆனந்தம். நம்ம அன்னைக்கு ஒரு ஜெகத் சாஷி பிரபு கிளாஸ் சொன்னார் இல்லையா? சுகம்னா என்ன, சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்னா என்ன, ஆனந்தம்னா என்ன, அதான் இந்த ஸ்பிரிச்சுவல் பிளஸ். அதான் இந்த பற்று. அந்த ருச்சி கிடைத்தவுடன் அதை விடக்கூடாதுன்னு பிடிச்சுக்கிட்டுருவோம் பற்று. அப்புறம் தத்தா பாவ. பாவம் கிடையாது, இது பாவ. பாவம்னா உணர்வு பூர்வமான அன்பு, பாவம். இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, பரதநாட்டியம் டான்சர்ஸ் எல்லாம் நல்ல பாவம் பண்றாங்க அப்படின்னு. பாவம்னா என்ன? உணர்வுகளை வெளிப்படுத்துவது, அதான் பாவம். அதுல வந்து நல்ல எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். பாவம் நல்லா இருந்தது அப்படின்னு. அது உங்களுக்கு முகம், அந்த கண்கள் உங்களிடம் பேசுகிறது, உங்களுக்கு ஒன்று சொல்கிறது அந்த கண் இல்லையா? உணர்வு. அவள் ஒன்றை உணர்கிறாள், அதை உங்களுக்கு சொல்கிறாள். அது வந்து எந்த ரசமாக வேண்டுமானாலும் இருக்கலாம், அதை நம்ம பாக்குறோம். அதேதான் இங்க பாவம்ங்கிறது உணர்வு பூர்வமான ஒரு விஷயம். அதை உணர்ந்து ஒரு உணர்வு பூர்வமாக ஒரு அன்பு கிட்டுகிறது, அந்த பற்று வந்த உடனே. தத்தா பிரேமா. பிரேம பக்திக்கு போயிடுறோம். பகவத் பக்தி அப்படிங்கிறது என்ன? அந்த பகவான், அதாவது அந்த நிலை எப்படின்னா, நாம காட்டுறது பகவானுக்கு அன்பு அது ஒன்று, அவனுடைய அன்பை நாம புரிந்து கொள்வது இரண்டும். அதுல நம்ம பொதுவாக அவனுடைய அன்பை புரிஞ்சுக்கிட்டுருவோம், ஏன்னா அவன் அன்பு காட்டுறான்.
எப்போதுமே காட்டிக் கொண்டிருக்கிறான். அதை உணர்தல் அப்படிங்கறத நம்ம கான்சியஸா இருந்தா உணர்ந்து விடலாம், கிருஷ்ண உணர்வு. ஆனால் நாம் அவனுக்கு அன்பு காட்ட வேண்டும்னு நினைக்கிறோம் பாத்தீங்களா? உணர்வு பூர்வமாக அவனுக்கு பசிக்கும், நான் கொடுக்கிறேன். ஆஹ் அவன் என் நாவில் நடனம் ஆடுகிறான்னு நினைக்கிறது, அவனை தானே நாம் உணர்ந்து கொள்வது, அதான் பிரேம நிலை. பகவானுடைய அன்பை பூரணமாக உணர்ந்து கொள்வது. அந்த பகவத் பக்தி அப்படிங்கிற பக்திங்கிறது டிவோஷன். இது பிரேமம் அப்படிங்கிறது அதையும் விட உயர்ந்தது, அந்த பக்தியினால் கிடைக்கக்கூடிய இறுதி நிலை. சோ அந்த அன்பு நிலை. அப்புறம் அபியுதன் சதி இப்படியாக தோன்றுகிறது. சாதகானாய் அயம் பிரேம்னா, சாதகர்களில் பகவத் பிரேமை இப்படித்தான் உருவாகிறது அப்படின்னு சொல்றார். பிராதுர் பாவே பவேத் கிரம அப்படின்னு சொல்ற, இதுதான் கிரமம், இதுதான் ஆர்டர், இப்படிதான் வரும். ஸ்ரத்தா வேணும், அப்புறம் சாது சங்கம் கிடைச்சிருச்சுன்னா நீ இப்படி முன்னேறிடுவ அப்படின்னு சொல்ற. சோ லேசா ஒரு நம்பிக்கை வச்சு உள்ள போனோம்னா போதும். பெரிய பெரிய பக்தர்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னு சொல்றீங்க? கொஞ்சமா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் பட்சத்துல அப்புறம் அந்த சாது சங்கத்துல போய் சேர்ந்தாங்கன்னா அவ்வளவுதான். இன்னொரு ஒரு ஒரு சின்ன கதை. இந்த கிராமங்கள்ல எல்லாம் டவுன் பஸ் போகும் இல்லையா? அதுல எப்பவுமே கூட்டம் ஜாஸ்தி இருக்கும். அதுவும் திருவிழா சமயம்னா எப்படி இருக்கும்? ஒரு கோவில்ல குடமுழுக்கு நீராட்டு விழா நடந்துதான். அதுக்கு கவர்மெண்ட் எத்தனையோ ஸ்பெஷல் பஸ் விட்டுருக்காங்க. இருந்தும் கூட்டம், எல்லாரும் முண்டி அடிச்சுட்டு ஏறுறாங்க. அப்ப ஒரு எல்லாரும் துண்டு போடுறது, ஏறிட்டா கூட இங்க நின்று சாதுரியமா யாராவது துண்டு போட்டுடுறாங்க, ஏறினா கூட இடம் கிடைக்கல, அப்படி இருந்துதான். அப்ப 2 பக்தர்கள் என்ன பண்ணாங்களாம், நம்ம எப்படியும் இந்த பஸ்ல ஏறிடலாம் வா அப்படின்னு என்ன பண்ணாங்களாம். அங்க ஆல்ரெடி அப்படி ஒரு கூட்டம் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல. கையில் தோளில் போட்டிருந்த துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டு இந்த கூட்டமாக இருக்கிறவர்கள் நடுவில் போய் நின்று விட்டார்களாம். அந்த கூட்டமே அவர்களை தள்ளி தள்ளி வந்த ஒரு பஸ்ல ஏற்றி கொண்டு விட்டது. போய் சேர்ந்துட்டாங்க, கம்ஃபர்டபுளா உட்காடுறாங்க, நிக்கிறாங்க, பிரச்சனை இல்ல, பஸ் கிடைச்சிருச்சு, பஸ்ல ஏறிட்டாங்க. எப்படி முடிஞ்சது? அப்படி முண்டியடித்துக் கொண்டு கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த பக்தர்கள் மத்தியில் போய் இவர்கள் நின்று விட்டார்கள். கைய கட்டிட்டு நின்றுட்டாங்க, தொண்டை கட்டிட்டு கைய கட்டிட்டு நின்றுட்டாங்க, ஒண்ணுமே பண்ணல. தன்னுடைய முயற்சியே இல்லை, முயற்சி செஞ்சு 4 பஸ்ஸ விட்டாங்க. ஆனா 5வது பஸ்ஸுக்கு புத்தி வந்தது, பக்தர்களோட இருக்கும், அவங்க முண்டி அடிச்சுட்டு போறாங்க, அவங்க நடுவில் போய் நம்ம நிப்போமே அப்படின்னு சொல்லி போனா கிடைச்சிருதான். இப்படித்தான் இருக்கும் பக்த சங்கம். நம்மளுக்கு நாம் ஒன்றுமே செய்யாவிட்டால் கூட நம்மை உயர்த்தி விடும், நம்மை போக வேண்டிய இடத்துக்கு அழைத்து சென்று விடும். சோ அப்படியாக சாது சங்கம் தூய பக்தராக நம்மை ஆக்கும் அப்படிங்கிறது. சரி, இப்ப சாது சங்க சர்வ சாஸ்திர கயே அப்படி சொல்றார். இது சைத்தன்ய சரிதாமிரதத்துல சாது சங்கம்னு 2 தடவை சொல்ற. வாங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்படின்னா என்ன, அவங்களுக்கு வாங்க அப்படின்னு ஒரு தடவை சொல்றதுக்கும் வாங்க 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 அப்படின்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. வாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா உங்களுக்கு கடனுக்கு ஒரு தடவை வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அது இது வாங்க 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 அப்படின்னா நீங்க ரொம்ப ஸ்பெஷல், அதனாலதான் உங்களை பார்த்தோன்னே அத்தனை தடவை வாங்கன்னு சொல்றாங்க. அது போல சாது சங்க சர்வசாஸ்திர ககைன்னு சொல்றாரு. அப்படின்னா சாது சங்கம் எவ்வளவு முக்கியம், சாது சங்கன்னு திரும்ப திரும்ப சொல்றாரு. அதுல சர்வசாஸ்திர ககைனா என்ன? சர்வ சாஸ்திரங்களும் சொல்வது சாது சங்கம். லவமாத்திர சாது சங்கம். லவமாத்திரன்னா இந்த பிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் சொல்றாங்கல்ல, ஒரு நிமிடத்தில், ஒரு நொடியில், ஒரு நொடி பொழுதில் 10ல் ஒரு பங்காம் இந்த லவ மாத்திரம்னு மாத்திரம்னா நேரம். இந்த லவ மாத்திர சாது சங்கம், மாத்திரூண்டு சாது சங்கம் தான். இப்படி உங்களை தொட்டுட்டு போயிட்டாரு அங்க ஒரு பக்தர். அந்த பக்தனுடைய லேசு சங்கம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, அதுவே சர்வசித்தி ஹயே, எல்லா வெற்றியையும் தருமா. இதை நான் படிக்கும் பொழுது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நடந்தது. எதனா, நம்ம இங்க இப்போ பெங்களூர்ல எங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற ஸ்ரீவாசாங்கன் சென்டர்ல
குருதேவ் பிரபு அப்படின்னு ஒரு பிரபுபாதரனுடைய நேரடி டிசைபிள் வந்திருந்தாராமா. நான் இல்ல. அப்ப இந்த வாரம், இந்த போன முந்தா நாள் வந்த ஞாயிற்றுக்கிழமை என்னால அட்டன் பண்ண முடியல, ஊர்ல இருந்தேன். எங்க ஹஸ்பண்ட் போயிருக்காரு. அப்ப நான் நினைச்சேன், நான் அப்பதான் இதெல்லாம் படிச்சுட்டு இதெல்லாம் இந்த டாபிக்ல நிறைய புக்ஸும் ஆன்லைன் மெட்டீரியல்ஸும் படிச்சுட்டு இருந்தேன். அப்ப இது நடக்குது எப்படின்னா, அந்த பிரபு அவ்வளவு அவர் இருப்பாரு 80க்கு மேல வயசுக்கு. அவரோட லெக்சர்லாம் நான் கொஞ்சம் ஆன்லைன்ல கேட்டேன். அப்புறம் எனக்கு ரொம்ப கேட்க முடியல. திரும்ப நான் ஏதோ வேற விஷயங்கள்ல ஊர்ல இருந்ததுனால என்னால கேட்க முடியல தொடர்ந்து. அப்புறம் பார்த்தா எனக்கு நம்ம நம்ம குழுல உங்களுக்கு எல்லாம் தெரியும், விஜயராமதான பிரபு இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வருது. ராதாஷ்டமி அன்னைக்கு, யா ஞாயிற்றுக்கிழமை தானே அன்னைக்கு ராதாஷ்டமி. அவர்கிட்ட இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி மாதாஜி, ராதாராணியினுடைய ஸ்பெஷல் கிஃப்ட் உங்களுக்கு ஒண்ணு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. நீங்க அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா, நீங்க அத சொல்லக்கூடிய அந்த மெசஞ்சருக்கு நீங்க என்ன தர போறீங்கன்னு யோசிங்க. என்ன சொல்றாருன்னு எனக்கு புரியவே இல்லை. என்ன பிரபு சொல்றீங்க எனக்கு புரியல. உடனே 2 பிக்சர் அனுப்பினாரு. அது என்னன்னா, அந்த அந்த பிரபுஜி, அந்த மகாராஜனே கூட சொல்லலாம், அவ்வளவு மூத்த பக்தர் அவர். அவருடைய கழுத்துல இருந்த மாலையே என்னோட கணவருக்கு போட்டிருக்காரு. இவர் அவர் பக்கத்துல நிக்கிறார், ஜம்முன்னு மாலை, அவரை சுவாமி வந்து இவருக்கு மாலை போட்டிருக்கார். அந்த மாலையில நிக்கிறார். 2 பிக்சர். இது எப்ப பிரபு, இது எப்போ பக்கத்துல போனாரு இவரு, எப்படி போய் கிடைச்சது அப்படின்னா, அதான் மதுஜி ஒரு ரூம்ல அவங்க வந்து இது பண்ணிருக்காங்க. அவர் வந்து பிரசாதம் எடுத்துக்கொண்டிருக்கார். அப்போ வந்து பிருந்தா மாதாஜி கிட்ட எங்க வீட்டுக்காரர் வந்து நான் இந்த மாதிரி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். சொல்லிட்டு வாங்க நீங்க அவரையே மீட் பண்ண வைக்கிறேனே வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்காங்க. அவர் அந்த ரூம்ல நுழைஞ்ச உடனேயே திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி, ஏ ஆப்லேலோ ஏ ஆப்கேலியே அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லி கழுத்துல போட்டாராம். எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம். இப்படி இதுதான் நான் நினைச்சேன், அப்ப நினைச்சேன் இதை படிச்ச உடனே கூட. இதுதான் இந்த லவமாத்திர சாது சங்கமோன்னு நினைச்சேன். இவர் வந்து பேசியிருக்க மாட்டாரு, ரொம்ப உட்கார்ந்து பல விஷயங்கள் அவரோட டிஸ்கஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல. அவர் சொல்லக்கூடிய விஷயங்களை 1-on-1 கேட்க கூட வாய்ப்பு இருந்திருக்காது. ஆனால் அவருடைய அன்பு ஒரு நொடி பொழுது மட்டும்தானே இவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த அந்த நிமிடத்தில் அவர் தன்னுடைய மாலையை கொடுத்து இந்த அப்படின்னு கொடுத்திருக்காரு. சோ அந்த அந்த அசோசியேஷன் இருக்கு பாருங்களேன், அது அவரை விடாது அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அந்த லவ மாத்திர சாது சங்கம் சர்வ சித்தி ஹய. சர்வ சித்தி, நமக்கு என்ன சித்தி வேணும்? பகவத் பக்திங்கிற சித்தி தான் வேணும். சோ அப்ப அது கிடைக்கிறது, கிடைப்பது இனிமேல் வெகு தூரத்தில் இல்லை. இவருக்கு வந்து பகவத் பக்தி வெகு விரைவில் நல்ல ஏற்றமாக ஆன்மீக பலம் கிட்ட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன். அப்பதான் எனக்கு பட்டது, இந்த லவ மாத்திர சாது சங்கத்தை அப்படியே ரியலைஸ் பண்ணனா நடக்கிறதுக்கு எப்படி வாய்ப்பு இருக்கு, எப்படி நடக்கிறது அப்படின்னு. இந்த பக்தர்களுடைய சங்கம், என்னுடைய சிக்ஷா குருவும் அப்படிதான். அவரை சந்தித்த யாரும் பக்தனாக இல்லாமல் போயிருக்கவே முடியாது. அப்படி ஒரு தூய பக்தர் என்னுடைய சிக்ஷா குருவும். முதல்ல நான் சந்தித்து எனக்கு கிருஷ்ணரை எனக்கு அறிமுகப்படுத்தியவர் தான் நான் சொல்லுவேன். அதாவது எவ்வளவோ வருஷங்கள் நம்மளோட மதத்துல இருக்கு கிருஷ்ணர்ன்ற பகவான் நம்ம பார்த்துட்டு தான் வர்றோம். ஆனால் கிருஷ்ணர் யார், கிருஷ்ண கான்சியஸ்னா என்ன, கிருஷ்ண பக்தினா என்ன அப்படின்னு கிருஷ்ணர்ன்றவரை காட்டினவரே அவரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு 10-11 நம்ம பார்த்துட்டு இருந்தோம் கிருஷ்ணரை. ஆனால் கிருஷ்ணர் யார் என்று காட்டியவர் அவர். அதான் அவருடைய சங்கத்தில் வந்த யாரும் பக்தராக இல்லாமல் போக வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு பணிவு, அதன் மொத்த உருவமே அவர்னு சொல்லலாம். அப்படியாக இருக்கு. அதான் தூய பக்தர்களினுடைய இது லவமாத்திரு சாது சங்கம் இருந்தாலே சர்வ சித்தி ஹொயே அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது என்ன, இந்த சங்கத்தினுடைய சங்கம் எப்படிப்பட்ட சங்கம் வேண்டும், எப்படிப்பட்ட சங்கம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு சாணக்கிய பண்டிதர் ஒண்ணு சொல்றாரு. என்னன்னா, தியாஜ துர்ஜன சங்கம். தியாஜ துர்ஜன சங்கம், துர்ஜனம் தேவையில்லாத மக்களுடைய சங்கத்தை தியாஜ் பண்ணிடு, விட்டுடு அப்படிங்கிறார். பஜ
போற்று எதை? சாது சங்கம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாருன்னா, அசத் சங்க தியாஜ. அசத், சத்துனா நல்லது, அசத்துனா கெட்டது. அந்த அசத் சங்கத்தை தியாகம் பண்ணிடு. ஏ வைஷ்ணவ ஆச்சார, அதான் வைஷ்ணவ ஆச்சாரியர்களுடைய சங்கத்தை எடுத்துக்கோ, இதை விட்டுரு அப்படின்னு சொல்றாரு. பக்தனாக வேண்டும் என்றால் நீ முதலில் விட வேண்டியது இந்த அசத் சங்கம், துர்ஜன சங்கம் அப்படிங்கிறது. அசத்துங்கிறது யாரு அப்படின்னா, தேவையற்ற செயல்களை செய்யக்கூடியவர்கள். எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லவர்கள் யாரு கெட்டவர்கள் யாருன்னா, தேவையில்லாத விஷயங்கள், பகவானுக்கு திருப்தி தராத விஷயங்கள். அப்ப மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதயந்த மாம் நித்தியம் துஷ்யந்திச்ச ரமந்திச்ச. பகவானுக்கு துஷ்யந்திச்ச திருப்தி கொடுக்கக்கூடிய செயல்களை செய்யக்கூடியவன் பக்தன் அப்படின்னு. அப்ப அவர்கள் எப்படி பக்தர்கள் கூட, ஏன் பக்தர்கள் வேணும் அப்படின்னா, பக்தர்களுடைய சங்கம் எப்படி இருக்குமானா, என்னை அவர்கள் சித்தத்தில் நிறுத்துவார்கள், அவங்களோட மனதுல என்ன வச்சுப்பாங்க அப்படின்னு. அப்புறம் மத் கத பிராணா அப்படின்னா அவர்கள் பிராணமாகவே என்னை வைத்துக் கொள்வார்கள். அப்புறம் போதயந்த பரஸ்பரம், போதனை செய்து கொள்வார்கள். நீ இது படிச்சியா, இந்த மாதிரி இருக்கு, நீ இதை பண்ண, காலையில எந்திரிச்சா நல்லதான், காலையில நேரம் நல்லதான். இப்படி நான் படிச்சதை உங்ககிட்டயும் நீங்க படிச்சதை என்கிட்டயும் பரஸ்பரம், மியூச்சுவல், பரஸ்பரம்னா பகிர்ந்து கொள்வது, போதையந்த பரஸ்பரம். அப்படியாக போதனைகளை பரஸ்பரம் பரிமாறிக்கொள்வார்களாம். அப்புறம் கதையந்த மாம் நித்தியம், என்னை பற்றிய கதைகளை நித்தியம் பேசிக் கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்றார். அது எவ்வளவு சேஃப். தேவையில்லாத கதைகள் பேசுவது வேண்டாதது. ஆனால் பகவத் கதைகள் சேஃப்ங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, அவருடைய அந்த பகவான் நாமத்தை சொல்லி பகவான் கதைகளை பேசுவது பகவானிடமே நம்மை வைத்துக் கொள்ளும், அவருடைய சங்கத்தை நம்மளுக்கு கொடுக்கும். இப்போ நம்ம ஒரு குழந்தை பசங்க எல்லாம் இருக்காங்கன்னா என்ன பண்ணுது, உங்களுக்கு பேரம் பேத்திகள்லாம் இருக்கலாம். அவர்கள் எப்படி உருண்டாங்க, பிறண்டாங்க, நடந்தாங்க அப்படிங்கிற சின்ன சின்னது, எப்படி ரைம்ஸ் சொன்னாங்க, எப்படி பேசுறாங்க அப்படிங்கறதுக்கெல்லாம் வீடியோ அனுப்புறாங்கல்ல. வீடியோல பாக்குறோம். அந்த வீடியோ போட்டு போட்டு பார்த்தா அவங்க கிட்டயே நம்ம இருக்க மாதிரி நம்மளுக்கு ஒரு ஒரு இல்யூஷன் தான், ஒரு மாயை தான். அது உண்மை கிடையாது, ஆனால் நம்மளுக்கு தோன்றுகிறது இல்லையா? ஆனால் உண்மையில் அதை பார்க்கும் பொழுதோ, அதை யோசிக்கும் பொழுதோ நம்ம மனதில் அந்த அந்த அவர்கள் நமக்கு வந்து விடுகிறார்கள். அது போல இந்த பகவான் பற்றிய சிந்தனை வரும் பொழுது, அவரை பற்றி கேட்கும் பொழுது, நம்ம சிந்தனையில் அவன் வந்து உட்காரும் பொழுது அவனுடைய சங்கம் நமக்கு கிடைக்கிறது. புரியுதா? அவரை பற்றி சிரவணம் பண்ணுவது கூட அவருடைய சங்கம் தான். ஆனால் இதுக்கு ரொம்ப தவம் வேண்டும், ரொம்ப ஈஸி கிடையாது இல்லையா? பல விஷயங்கள் நம்ம கேட்கிறோம், உடனே ஈஸியா பகவத் விஷயம் மட்டும் கேட்கணும்னா முடியுதா? இல்ல, அதுக்குதான் பக்த சங்கம் வேணும். அவர்கள் உண்மையான பகவானின் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் சொல்றாங்க, பிரதிநிதிகள் அவங்க இருக்காங்க. அவங்க உங்களுக்கு பகவானை பத்தி எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது, பகவத் விஷயங்கள் பேசும்போது, தான் எப்படி கோவில்ல சேவை செய்யறோம், தான் எப்படி எல்லாம் செய்யறோம்னு பகவத் விஷயமா பேசும் பொழுது அவர்கள் உங்களை பகவானுடன் இணைக்கும் வேலையை செய்கிறார்கள். சோ இந்த சங்கம் வேண்டும், அந்த சங்கம் சித்திக்க. சரியா? அதான் அது வந்து துஷ்யந்திச்ச ரமந்திச்ச அப்படின்னு சொல்றாரு. திருப்தியாகவும் இருக்காங்க, தெய்வீக ஆனந்தத்துடன் இருக்காங்க, ரமந்திச்ச ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு. அப்புறம் நம்ம துர்லபமானவ அப்படின்னு சொல்றோம்ல, இந்த பகவத் சாரி மனித பிறவி அரிது, அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிதுன்னு சொல்றோம். அதுல 1000 பேர்ல ஒருவருக்கு தான் என்னை பற்றி சிந்திக்கணும்னே தோணும். அப்படி என்னை பற்றி சிந்திப்பவர்களில் ஒருவனுக்கு தான் என் மேல் பக்தி வரும்னு சொல்றார். அது போல விலையுயர்ந்த வைரம் வைடூரியம் போலவா இந்த சத்சங்கம். இதை எப்படி பாதுகாக்கணும்? அதாவது இப்ப நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான நபர் வந்தாருன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? உங்க சம்பந்தி வந்திருக்காங்க உங்களை பாக்கனா என்ன பண்ணுவீங்க? வரப்போறாங்கன்னு சொன்னாலே என்ன பரபரப்பு, நம்ம பரபரப்போம். யோசிச்சு பாருங்க, முக்கியமானவங்க. அப்ப அதுக்கு வந்து நம்ம வீட முதல்ல இருந்தே சுத்தம் பண்ணி எப்படி எல்லாம் எங்க அவங்கள உட்கார வைக்கலாம், என்னெல்லாம் சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்னு 2 நாளா அதை ப்ரிப்பேர் பண்ணுவீங்க, 2 நாளா யோசிச்சு பண்ணுவீங்க. அது போல இப்ப யாரு ஒரு மந்திரி வரார் பாக்குறதுக்கு, முதல் மந்திரி வரார், பிரதம மந்திரி வராருனால எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அரசாங்க லெவல்ல கூட.
அது போலதான் இந்த சத் சங்கம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, நல்லவர்கள், அவர்கள் வந்து விலை உயர்ந்த வைடூரியம் போன்றவர்களாம். அதை வந்து அப்படியே சும்மா இறைச்சி விடுவோம் நம்ம. அத லாக்கர்ல வச்சு பூட்டுவோம். அது போல அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமா, அவங்கள விட்டுறக்கூடாதான். அவங்க அவங்க எப்படியோ போட்டு நினைக்க கூடாதான். ஒரு பக்த சங்கம் கிடைக்குதுன்னா அவங்க பின்னாடி பின்னாடி போய் அவங்களோட நட்பை வாங்கிக்கணும். ஏன்னா எப்போதும் ஞாபகம் வச்சுக்கோங்க, என் கூட பேசுங்க, என்ன மறந்துடாதீங்க அப்படின்லாம் சொல்லி நம்ம அதை வச்சுக்கணுமா, அந்த பக்த சங்கத்தை விட்டுறவே கூடாதாம். அது போல பாதுகாப்பா பெட்டகமா அந்த உறவை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும், கொண்டாட வேண்டும் அந்த சங்கத்தை அப்படின்னு. அப்புறம் இன்னொன்னு ராதாநாத் சுவாமி மகாராஜ் சொல்றார், அதை மட்டும் சொல்லிட்டு நான் இன்னைக்கு உங்களுக்கு முடிச்சுக்கிறேன். சங்கம் எவ்வளவு முக்கியமானதுன்னு. அவர் வந்து நீங்க எல்லாம் அவரோட கதை கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவர் வந்து நடந்து நடந்தே யூரோப்ல இருந்து இந்தியா வந்தவர். பல காடு மலை எல்லாம் கடந்து பல கஷ்டங்களையும் ஃபேஸ் பண்ணி அப்படியே கடந்து இந்தியா வந்து அடைந்தார். பிரபுபாதர் கண்டுபிடிச்சார். அவரு ஹிமாலயத்துல நிறைய இருந்தார், குகைகளுக்குள்ள இருந்தார், பல குருமார்களை சந்தித்தார், யோகம் என்னென்னவோ பண்ணார், எல்லாம் பண்ணார். ஆனா இறுதியாக பிரபுபாதரை சந்தித்தவுடன் இவர்தான் என் ஆன்மீக குருன்னு புரிந்து கொண்டு இப்போது அவருக்கு எத்தனை சிஷ்யர்கள், அப்படி ஒரு மா குருவாக ஆகிட்டார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு தடவை அவர் என்ன பண்ணாராம், முன்னாடி அவர் ரிஷிகேஷும் போயிட்டார். அங்கதான் அவர் முதல் முறையாக ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை கேட்டிருக்கார். அப்புறம் ஒரு தடவை கங்கையில பிரயாகு, அதாவது திரிவேணி சங்கமம்னு சொல்றாங்க இல்லையா, அங்க வந்திருக்கார். அங்க வந்து அவருக்கு கங்கையை பார்த்தோன்னா ரொம்ப குதூகலம். தன்னுடைய பைய வச்சுட்டு கங்கைக்குள்ள குதிச்சு நீந்திருக்கார். அப்ப இன்னொரு அங்க நம்ம பார்த்துக்கோல, கங்கா யமுனா சரஸ்வதி கலக்கிற இடத்துல நம்ம பிரயாகுல அதுல குதிக்கலாம், அதுல நீச்சல் பண்ணலாம், அது மாதிரி போலாம். நம்மள வந்து முங்கி எடுக்கிறதுக்கு படகுல எல்லாம் கூட்டிட்டு போவாங்க. இவர் வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸ், அப்பவே எல்லாமே செய்வார் தானே. அது போல தானே வந்திருக்கார், இறங்கி போயிருக்கார். அப்ப வந்து நல்லா இருந்துதான் கங்கை. அவருக்கு வந்து தாய் மாதிரி பட்டுதான் அந்த அந்த கங்கையினுடைய குளிர்ச்சி. ஏன்னா அவர் வந்து மண் அங்கு சுடு மண்ணா இருந்துச்சாம். அந்த சூடுல இருந்துட்டு இந்த கங்கைக்குள்ள வரும்போது அந்த கங்கையினுடைய குளிர்ச்சி அவரை ஒரு தாய் போல ஏற்றுக்கொண்டதாம். அவ்வளவு நல்லா போயிருக்கார். அதுக்கப்புறம் நீந்தி 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 போயிட்டார், அக்கறை போயிட்டார். அக்கறைக்கு போகணும்னு பார்த்தா மணல் புடிச்சிட்டோம்னா சரி நம்ம வந்து வந்துட்டோம் கரைக்கு அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனால் அங்கு இருந்தது என்ன? மணல், உதை மணல். அப்படி காலை வச்சா உள்ளுக்குள்ள போகும்ல, அது அவரை வந்து கால் மட்டும் இல்ல உடம்பே உள்ள போகுதான். அவ்வளவு போயிட்டார். அவர் நினைச்சிருக்காரு, ஓ இதுல வந்து நம்ம நம்ம உயிரே போயிடும் போல இருக்கே, நம்ம இது நம்ம முழுவதுமாக முங்கிடுவோம் போல இருக்கே அப்படின்னு திரும்ப கங்கைக்குள்ள குதிச்சுட்டாராம். அதுக்கு கங்கையில வச்சு நம்ம வேற கரை மாற்று கரைக்கே போயிடலாம்னு. அப்ப பார்த்தா அவருக்கு கங்கை இப்போது கங்கை வந்து மிகவும் நீரோட்டம் அதிகமானது போல் இருக்கான். அவரால் 2 அடி போறாரா 2 அடி பின்னாடி தள்ளுதான், ஒரு அடி போறார் 1 அடி பின்னாடி தள்ளுது. இந்த மாதிரி எதிர் நீச்சல்னு சொல்றது டிப்பிக்கலா இதுதான் அப்படின்னு நான் உணர்ந்தேன் அதை படிக்கும் பொழுது. அப்படி 2 அடி போறார் 2 அடி அவர் பின்னாடி தள்ளுதான். அதுலயும் கஷ்டப்பட்டு அப்ப அவர் வந்து அப்பதான் நினைச்சாரா, இப்ப வந்து நான் கரைக்கு சென்றால் மணல் என்னை விழுங்க போகிறது, நீரில் இருந்தால் கங்கையே என்னை விழுங்க போகிறாள். சோ இந்த மணலில் சாவதை விட கங்கையில் சாவது மேல்னு நினைச்சு கங்கைக்குள்ளேயே போராடிக்கிட்டு அந்த எதிர்நீச்சல் போட்டுக்கிட்டே இருந்திருக்கார். அப்ப ஒரு படகோட்டி போயிருக்கான். படகோட்டி மீனவன் மாதிரி போயிருக்கான். அவனை பார்த்து கத்திருக்காரு, ஏய் காப்பாற்று காப்பாற்றுன்னு. அப்ப வந்து அவன் அப்படியே கையை காட்டி விட்டு போயிட்டானா. என்னத்த கையை காட்டுறான் இவருக்கு புரியல. அப்ப அவர் முங்குகிற கங்கைக்குள் முங்குகிற அந்த வேளையில் அவருக்கு வந்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஞாபகத்திற்கு வந்ததாம். ஒரு முறை ஜபித்தாராம். அப்ப தோன்றியதாம் அவருக்கு வந்து, அது தோன்றிய மாத்திரத்திலேயே அந்த படுகோட்டி சொன்ன கையை காட்டினானே அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்காரு. அவன் என்ன சொல்ல கை காட்டியிருக்கான், நீ கங்கையில இருந்து கஷ்டப்படுற, யமுனா பக்கம் போ அப்படின்னு. கங்கை தான் இவ்வளவு ஆக்ரோஷமாக அடித்து கொண்டிருக்கிறது, போய்கிட்டு இருக்கு, நீ யமுனை பக்கம் போ, உன்ன நீ உன்னோட அதனுடைய ஓட்டத்திலேயே நீ சென்று கரை சேர்ந்து விடுவாயின்னு தான் கையை காட்டியிருக்கான் போல இருக்குன்னு அவருக்கு தோணி இருக்கு.
அதனால அங்க போய் அந்த யமுனை பக்கம் போயிட்டாராம். யமுனை அவரை அழகா கரை கொண்டு சேர்த்துருச்சான். அங்க போனா மணல், இவரோட போராட்டம் எல்லாமே தீர்ந்து அது கொஞ்சம் சாயங்கால நேரம், அவ்வளவு ஒன்னும் சூடும் இல்ல. அதனால அப்ப அந்த மணல், அந்த யமுனை கரையில் இருந்த மணல் அவருக்கு அப்பதான் தண்ணி போய் இருந்திருக்காது. அதனால குளிர்ச்சியாகவும் இருந்திருக்கிறது. அந்த மணல் சுகமாக இருந்ததாம். அப்ப அந்த மணலினுடைய அருமையும் அவருக்கு தெரிந்ததாம். அது கரை இல்லையா, தண்ணியில தத்தளிச்சுட்டு உங்களுக்கு நிலம் கிடைச்சோன்னா எப்படி இருக்கும். அப்படி இருந்திருக்கு. அப்ப அவர் யோசிச்சாராம், 3 விதமான மணலை நான் பார்த்து விட்டேன். ஒன்று வந்து சுட்டெரித்தது. அது அதற்கு அடுத்தது புதை மணலாக இருந்தது, என்னையே குடிப்பது போல. இன்னொன்று இப்ப எனக்கு குளிர்ச்சியை தந்து கொண்டு இருக்கிறது. எனக்கு வந்து அந்த பூமி என் பாரத்தை தாங்கி கொண்டு அப்படி இருக்கு. சோ 3 விதமான மணல், ஒரே மணல் தான். எப்படி 3 விதமாக இருந்ததுன்னா, தன்னுடைய சூழல் எதை சூழ்ந்து இருந்ததோ அது அதனுடைய குணத்தை நிர்ணயித்திருக்கிறது. யாரோ அந்த சுற்றம், சூழல் அத அப்படி பண்ணிருக்கு அப்படின்னு நினைச்சாராம். அதான் அது போலதான் அவர் என்ன சொல்றாருன்னா, மனிதனும் அதே போல்தான், யாருடன் சேருகிறானோ அதைத்தான் அவன் வந்து வெளிப்படுத்துவான் அப்படின்னு சொல்றாரு. இப்ப வந்து அன்பானவரா, கருணை, மன்னிக்கும் தன்மை, அதெல்லாம் பொறுமை, சகிப்பு தன்மை இருக்கக்கூடியவர்களோடு நாம் பழக பழக அந்த தன்மை நமக்கு வரும். அதுவே வந்து எரிச்சல், கோபம், ஆத்திரம், பொறாம, வஞ்சம் அப்படி இருக்கவங்க கிட்ட இருந்தா அந்த குணம்தான், அந்த சுற்றத்தில் வாழ்ந்தால் அந்த குணம்தான் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொல்றார். நம்முடைய உறவு, நம்முடைய சுற்றம், சூழல் நம்முடைய குணத்தை நிர்ணயிக்கும், பாதிக்கும் அப்படிங்கிறது. சோ அப்ப கூட்டு, நாம் சேரும் இடம் சரியாக இருக்க வேண்டும். உன் நண்பனை சொல், நான் உன்னை சொல்கிறேன் தானே சொல்றாங்க. அது போல சோ ஆன்மீகத்தில் உயர்ந்தவர் தொடர்பு, உறவு நம்ம தேடி தேடி கொள்ள வேண்டும். அதான் பளிங்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, கிறிஸ்டல்ஸ் கழுத்துல எல்லாம் கூட போட்டுக்குவேன். அது எப்படி கண்ணாடி போல அது எதை சுற்றி, இப்ப நீங்க என்ன கலர் ட்ரெஸ் போடுறீங்களோ அந்த அந்த கலர்ல அந்த கிறிஸ்டல் மின்னும். எந்த வர்ணத்துக்கு பக்கத்துல இருக்கோ அதை வாங்கிக்கும். அது போல உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். நல்ல உறவை பக்கத்துல போனோம்னா அந்த நல்ல உறவாக அந்த கிறிஸ்டல் எப்படி அதை காட்டும், அது போல நாம் கண்ணாடி போல்தான், நம்ம சுற்றம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் நாம இருப்போம். சோ அததான் வந்து ராதாநாத் சுவாமி மகாராஜ் அதுல ரொம்ப அழகா சொல்லியிருந்தார். அது இன்னொன்னு சொல்றாரு, உன்னத பக்தர்கள் வந்து பரமஹம்சர்களாம். பரமஹம்சா சொல்றோம் இல்லையா, ஹம்ச பறவைக்கு பரமஹம்சான்னு ஏன் அவர்களை சொல்றாங்க அப்படின்னா, ஹம்ச பறவை வந்து அன்னப்பறவை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நல்லது கெட்டதை பிரிக்க தெரிந்தது. அப்ப குப்பையை சென்று என்றுக்குமே கிளறாது. நீங்க பாத்தீங்கன்னா கோழிதான் குப்பையை கிளறும், ஆனா இந்த அன்னப்பறவை போய் குப்பையை கிளறாது. அது என்ன பண்ணும், அதற்கு தேவையெல்லாம் என்ன தெரியுமாமா, நம்ம சொல்லுவாங்கல்ல நீரையும் பாலையும் பிரிக்கும் அப்படிலாம். அது எவ்வளவு தூரம் ஆதாரபூர்வமாக உண்மை என்று தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, அது கண்டிப்பாக குப்பைக்கு செல்லாது. அது செல்வதெல்லாம் தாமரையின் மது நடுவுல இருக்கும் இல்லையா, அந்த தாமரை மலரின் நடுப்பகுதி, அதுல வரக்கூடிய அமிர்தம் தான் அதற்கு பிடிக்குமா, அதை தான் போய் உண்ணுமா. அது போல பக்த விஷயம் இந்த அமிர்தம் போல, கேட்க பேச வரும் பக்தர்கள் பரமஹம்சர்கள். அந்த விஷயத்தை கேட்க வருபவர்கள் எல்லாம் பரமஹம்சர்கள் அப்படின்னு சொல்றார். அவர்களுடைய நட்புக்காக தான் நாம் ஏங்க வேண்டுமா, எதுக்குமே ஏங்காத, நோ ஹேங்கரிங் அப்படின்னு தானே கிருஷ்ணர் சொல்றார் அர்ஜுனனை. ஆனால் இதற்கு ஏங்கலாமா, பகவத் சங்கம் வேணும், பக்த சங்கம் வேணும் அப்படின்னு ஏங்கிறது தவறில்லை. அதுக்காக கவலைப்படு, அது போயிடக்கூடாதே அப்படின்னு பேராசைப்படு, தப்பு இல்ல. அது எனக்கு இன்னும் இன்னும் வேணும் அப்படின்னு தப்பே. அதான் பேராசை கொள்ளலாம், அதுக்காக தவிக்கலாம், ஐயோ எனக்கு இன்னும் கிடைச்சிடும், அங்க வர்றாங்களா, நான் போய் பாத்துடணும். அது பல பக்தர்களும் பிரபுபாதர் வரும்போது சொல்லுவாங்க. ஏன்னா அவர் வந்து சில சமயங்கள் ஒவ்வொரு ஊருக்கு போவாரு, நாடுகளுக்கு போவார், அங்க சில காலம் தான் இருப்பார். அப்ப அவங்க பக்தர்களோட நினைவுகள்னு எழுதியிருப்பாங்கல்ல, அதெல்லாம் எழுதுவாங்க, பிரபுபாதர்களோட இருக்கலாம்னு சொல்லி நாங்க போனோம் அப்படின்லாம். சரி, எவ்வளவு தூரம் இருக்காங்களோ அவ்வளவு தூரம் அவரோட தங்கி இருக்கணும் அப்படின்னு நினைச்சு போறது. அதுதான் வந்து
பேராசை கொள்வதில் தவறில்லை அவர்களுடைய சங்கத்தை பெறுவதற்கு அப்படின்னு. அதான் சத் சங்கம். நாரதர் வாழ்க்கையும் அதற்கு உதாரணம். அவர் வந்து ஒரு ஏழை பணிப்பெண்ணின் மகன் தான் பூர்வ ஜென்மத்துல. அந்த பணிப்பெண் யாருக்கு பணிப்பெண்ணாக இருந்தாள்? இந்த மாதிரி பரமஹம்சர்களுக்கு, முனிவர்கள் பலருக்கும் அவர் அவருடைய நாரதராக இருந்த அந்த சிறுவனுடைய அம்மா அவர்களுக்கு தான் பணிவிடை செய்து கொண்டிருந்தாங்க. இந்த சங்கத்தினால என்ன கிடைக்குது தெரியுமா? சும்மா இருக்கிறதுனால இந்த குழந்தை அப்சர்வ் பண்ணி வர்றது ஒண்ணு. இன்னொன்னு என்ன, அவர்கள் உண்ட மிச்சம் இந்த பையனுக்கு கிடைக்குது. அதுவே மகா பிரசாதம். அதை உண்ணும் பொழுது அவனுக்கு வந்து பக்தி தானாக வருகிறது. அதான் அடுத்த பிறவியில அவனை மாபெரும் பக்தனாக நாராயணா நாராயணா அப்படின்னு சொல்லக்கூடிய மாபெரும் குருவாகவே அவனை ஆக்கியது. அதான் சொல்றாங்க. இன்னொன்னு, சங்கம்னா சும்மா கூட இருக்கிறதுக்கு கிடையாது. இந்த குழந்தை அம்மாவோட சேர்ந்து அந்த பக்தர்களுக்கு சேவையும் செய்தான். அது ரொம்ப முக்கியம். சும்மா உட்கார்ந்து இருந்து அங்கேயே போய் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு நான் போய் சுவாமியை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றது கிடையாது. இதுல முக்கியமான அம்சங்கள் 2 இருக்கு. என்ன அப்படின்னா, சேவை செய்யணும், அவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடக்க வேண்டும். சும்மா பேருக்கு சொல்லிக்க கூடாது நான் இன்னாருடைய ஃபாலோவர்னு. என்ன பண்ணணும்? அவர்கள் சொல்வதை கேட்டு நடக்க வேண்டும். அப்போதான் நீ தூய பக்தன், நீ தூய சிஷ்யன். அது சங்கம் கொள்வதில் அது முக்கியமான விஷயம். அந்த சங்கம் உங்களுக்கு என்ன கொடுக்கிறதோ அதை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அது முக்கியம். அதுதான் பலன் கொடுக்கும். இல்லையே வந்து வெறும் என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஆயிடும். சினிமா பார்க்கும்போது ஏதாவது பண்ணுவோமா? பாப்கார்ன் தான் சாப்பிடுவோம், வேற ஒண்ணுமே பண்ண மாட்டோம். அவங்க போய் உட்காந்து பாத்துட்டு எந்திரிச்சு வந்துருவோம். நம்ம கிட்ட ஒண்ணுமே பலன் இல்லை. ஆனா மைண்ட பூரா அங்க குடுத்துட்டு வந்துருவோம். அப்படின்னா என்ன? மைண்ட் அங்க குடுத்துட்டு வரோம்னா என்ன அர்த்தம்? வெளியில வந்தாலும் அந்த சிந்தனையே நம்மளுக்கு மைண்ட்ல ஓடுது இல்ல? அதான். அப்படி வெறுமனே உட்கார்ந்து இருப்பது அல்ல பக்த சங்கம். சரிங்களா? அப்ப இது எல்லாத்துக்கும் உண்மை. மருந்துனா மருந்து பாத்துக்கிட்டே இருந்தா, நீங்க நம்ம டோலோ வச்சிருக்கோம், டோலோ பாத்துட்டே இருந்தீங்கன்னா ஃபீவர் குறையுமா? டோலோ சாப்பிடணும், அப்பதான் ஃபீவர் குறையும். அந்த போல சோப்பு பாத்துக்கிட்டே இருந்தா உடம்பு அழுக்கு போகுமா? எடுத்து போட்டு தேய்ச்சி குளிக்கணும் இல்லையா? அது போலதான் புக்கு இருக்கு, புக்கு பாத்துக்கிட்டே இருந்தா புக்கு இருக்கு, வாங்கி அதை வந்து பூஜை பண்றேன் அப்படின்னு சொன்னா அந்த என்ன நம்ம என்ன இந்த இதுல என்ன சொல்றது, இந்த ரோபோ படத்துல காட்டுவாங்களே, புக்க வச்சா எல்லாம் மண்டைக்கு போயிடும் அப்படின்னு காட்டுவாங்க. அந்த மாதிரியா? கிடையாது. புக்குன்னு இருந்தா படிக்கணும். அது போலதான் பார்த்து கொண்டு இருந்தால் நம்மளுக்கு பயனளிக்காது. நாம் வந்து கடைபிடிக்க வேண்டும், சொல்வதை செய்ய வேண்டும். செஞ்சாதான் பலன். எத? அந்த ஆச்சாரியர்கள் சொல்வதை செய்யணும். அவங்க வந்து நீ இந்த கதை கேளுன்னு சொன்னாங்கன்னா கதையை கேட்கணும். அது போல இந்த அசோசியேஷன் அப்படிங்கிற இந்த சங்கம் நமக்கு சங்கத்தில் சென்று சேவை செய்ய வேண்டும். அதை சொல்லக்கூடிய விஷயங்களை காதார கேட்டு நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்றான். இதுதான். அங்க சும்மா போய் உட்கார்ந்து இருந்துட்டு வர்றது உதவாது. அதான் ஒரு மகாராஜ் கிட்ட ஒரு முக்கியமா எப்படி கெட்ட சத் சங்கம் நம்மளை பாதிக்கும்ங்கிற ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். ஒரு மகாராஜ் கிட்ட வந்து கேட்டிருக்காங்க, மகாராஜ் நான் வந்து ரொம்ப கரெக்டா எல்லாமே ஃபாலோ பண்றேன், 16 மாலை ஜபிக்கிறேன், நான் வந்து உங்க ஆசிரமும் எடுத்துக்கிட்டேன் எல்லாம் சொல்றாங்க. ஆனா நான் யுஎஸ் போயிருக்கேன், அப்ப வந்து என்னோட சொந்தக்காரங்க எல்லாம் நான்வெஜ் சாப்பிடுறாங்க, எல்லாமே பண்றாங்க, மற்ற பழக்கங்கள், பக்தர்களாக இல்ல. ஆனால் நான் வந்து ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றேன். அவங்க என்னை வந்து பப்புக்கெல்லாம் கூப்பிடதான் செய்யறாங்க. நானா மறுக்க முடியல, நான் போறேன். அங்கேயும் போய் உட்கார்ந்து நீங்க எல்லாம் பண்றதை பண்ணுங்க, நான் வந்து தவறான காரியங்கள் ஈடுபடல, ஆனால் ஜபித்து கொண்டே இருந்து விட்டு வந்து விடுகிறேன். என்னால் இதை வந்து தவிர்க்க முடியவில்லை. தவறில்லையா? இதனால் ஒன்றும் தவறில்லையே அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவர் வந்து நேரடியான பதில் தான் சொல்லியிருக்கார். அதாவது மருந்து கசக்கும் இல்லையா? அதனால அவங்களுக்கு நல்லதா நடக்கட்டும், நல்லா நினைச்சுக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நல்லது சொல்ல அவர் சொல்லியிருக்காரு. இது தவறுதான். ஏன் தவறு அப்படின்னா, நீ இருக்கும் இடம் மிகவும் அபாயகரமானது. நீ வந்து அங்கு குடிப்பவர்கள், கும்மாளம் போடுபவர்கள் மத்தியில் இருக்கிறாய் அப்படின்னா எந்த நிமிடம் வேண்டுமானாலும் அது உன்னை தொற்றிக் கொள்ளலாம்.
அந்த பழக்கம் உனக்கு வந்து விடலாம். அந்த அபாயம் இருக்கிறது. அதனால் எப்படி வந்து பாம்புகள் சுற்றி இருக்கிறது, அதுக்குள்ள நீ நின்னுட்டு இருக்க அப்படின்னா அதெல்லாம் நல்ல பாம்பு தான் அப்படின்னாலும் எப்பவாவது அது அது கடிக்கக்கூடிய அதாவது கொத்தக்கூடிய அபாயம் இருக்கிறது தானே. இது வந்து ஒரு பாம்பு குகைக்குள் இருப்பது போல் அப்படின்னு சொன்னாராம். இந்த கெட்ட பழக்கம் உன்னை எப்போதும் வேண்டுமானாலும் தீண்டலாம். அதனால நீ இதை அவாய்ட் பண்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொன்னாராம். சோ அதனால அசத் சங்கம் கூடாது, பக்த சங்கம் முக்கியம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. ரொம்ப அதிகமா சொல்லிட்டேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. 10 நிமிஷம் கூட எடுத்துட்டேன். கொஞ்சம் லேட்டா தான் ஆரம்பிச்சோம் அப்படின்னாலும் இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. உம் ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த பக்த சங்கத்தோடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றது ஒரு மனசுல வந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நம்ம முடிச்சுக்கலாம். சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நாங்களும் கேட்டுக்கிட்டே இருக்கோம். ஒரு நாள் ஃபுல்லானாலும் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். அவ்வளவு விஷயம் நீங்க சொல்றீங்க, எங்களுக்கு தெரியாத அவ்வளவு விஷயம் நாங்க கேட்கிறோம் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி, ரொம்ப ரொம்ப விரிவா சொன்னீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சங்கத்தை பத்தி ரொம்ப விரிவா அழகா சொன்னீங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிளாஸ் ரொம்ப அருமையா நல்லா இருந்துச்சு மாதாஜி. மாதாஜி, இன்னைக்கு ஏகாதசி பாஸ்டிங், நாளைக்கு காலையில 10:30 மணி அப்படின்றாங்க. அப்புறம் வாமன ஏகாதசி பாஸ்டிங் மாதாஜி, நாளைக்கு நம்ம இருக்கிறது 12 மணி வரையும் ஃபாஸ்டிங் மாதாஜி நாளைக்கு. இல்ல, ஏகாதசி 10:30 மணிக்கு மேல தானே கொடுத்துக்கிறாங்க. ஆமா 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 ஆமா. ஆனா நிர்ஜலமாக நம்ம வந்து 10:30 வரையும் இருந்துட்டு சாப்பிடலாம்னு நினைக்கிறேன் மாதாஜி. ஆனா நான் எப்படி நினைச்சிட்டு இருக்கேன்னா 12ன்னு தான் என் மைண்ட்ல வச்சிருக்கேன். நான் திரும்ப அதை செக் பண்ணும் மாதாஜி. நீங்க எப்படி உங்களுக்கு மெசேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்க. கோயிலுக்கு போவோம், கோயிலுக்கு மெசேஜ்ல அதான் கொடுத்துக்கிறாங்க 10:30 மணி. அது அங்க என்ன பண்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணிடுங்க மாதாஜி. கோயிலுக்கு போயிட்டு அங்க என்ன பண்றாங்களோ அதை ஃபாலோ அதே பண்ணிடுங்க. கரெக்ட். நான் வந்து நினைச்சிட்டு இருக்கேன் 12 மணி வரையும் இருந்துட்டு ஒன்னா பிரசாதம் சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கேன் மாதாஜி. சரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கிளாஸ் ரொம்ப அருமை மாதாஜி, கேட்டுனே இருக்கலாமான்னு இருக்குது மாதாஜி. ரொம்ப நன்றி மாதாஜி. நீங்க எல்லாம் உங்களோட ஆசீர்வாதம் தான் மாதாஜி. மிக்க நன்றி, ரொம்ப சந்தோஷம். மிக்க நன்றி மாதாஜி. நான் முடிச்சுக்கிட்டுமா? க்ளோஸ் பண்றேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.